விக்ரமாதித்தன், வேதாளம் அதெல்லாம் முற்றிலும் கற்பனை என்று விக்ரம் ஆணித்தரமாக கூறினான். பல வருடங்களுக்கு முன் நடந்திருக்கலாம், யாருக்கு தெரியும் என்று விக்ரமின் உயிர் தோழன் கதிரவன் செப்பினான். அதற்கு விக்ரம், உனக்கு என்ன வயதாகிறது? இதையெல்லாம் யார் நம்புவார்கள்? சரி, நீ நம்பிட்டே இரு. நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் என் அறைக்கு சென்று தூங்கப் போகிறேன் என்று கூறி கதிரவனிடமிருந்து விடை பெற்றான். கதிரவன் விடை பெற்றதும் நடைபாதையை இருள் சூழ்ந்தது. விக்ரமுக்கு வந்த தூக்கத்தில் ஏதாவது விளக்கு கம்பத்தில் மோதாமல் காட்டுப்பகுதிக்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் தன் பள்ளி விடுதிக்கு சென்றடைய வேண்டும் என்று எண்ணினான். தன் தொலைபேசியை பயன்படுத்தலாம் என்று எண்ணி எடுக்கும்போதுதான் அது அணைந்து விட்டதை உணர்ந்தான். தன்னை தானே திட்டிக்கொண்டே இருள் சூழ்ந்த பாதையில் நீண்ட நடைப்பயணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான். வீசிய தென்றல் காற்றில் மரங்கள் நடனமாடி கொண்டிருந்தது போல் இருந்தது. விக்ரமிற்கு சலசலக்கும் இலைகள் இசை போல ஒலித்தன. வேறு யாராகவும் இருந்திருந்தால் வேகமாக நடக்க ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் விக்ரமோ ஆடி அசைந்து அன்னநடை போட்டு கொண்டு சென்றான். நடக்க நடக்க விக்ரமின் தோள்கள் சோர்வடைந்தன. அவனுடைய புத்தகப்பை முன்பை விட மேலும் கனமாக இருப்பது போல் தோன்றியது. அதிகரிக்கும் சோர்வின் காரணத்தால் எடை கூடியது போல் இருக்கிறது என்று எண்ணினான். ஹே 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 என்று ஏதோ ஒரு விசித்திரமான சத்தம் ஒலித்தது. இந்த நேரத்தில் என்ன சத்தம் இது என்று தனக்குள்ளேயே வினவிக் கொண்டிருந்தான் விக்ரம். ஹி 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 என்று மீண்டும் அதே சத்தம் ஒலித்தது. அதற்கு விக்ரம், ஏதோ பறவையா? பறவைகள் காலையில் தானே இவ்வாறு ஒலிக்கும். ஏதோ ஒரு வினோதமான மிருகமாக இருக்குமோ? சரி, ஏதாவது வெளியே வந்து தாக்குவதற்கு முன்பு இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தான். திடீரென்று விக்ரம் என்று அவனை ஏதோ ஒரு விசித்திரமான குரல் அழைத்தது. உடனே நடப்பதை நிறுத்தினான். அவனை அழைத்தது காற்று அன்று. அவன் இதயம் படப்படக்க அவனுடைய கைகளும் கால்களும் நடுங்க ஆரம்பித்தது. விக்ரம், அடே கதிரவா, நீ சொல்வதை நம்பி தொலைகிறேன். வேதாளம் மாதிரி முயற்சி செய்யாதே. எங்கு இருந்தாலும் மரியாதையாக வெளியவா என்று அலறினான். அதற்கு திடீரென்று ஒரு குரல், விக்ரம், உன்னை கண்டு எவ்வளவு வருடமாகிவிட்டது. உன்னை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று கூறியது. ஒன்றுமில்லை, அச்சமில்லை என்று தனக்குத்தானே விக்ரம் தைரியமூட்ட முயன்றாலும் அவன் தனக்குத்தானே பொய் சொல்லிக் கொண்டிருந்தான் என்பதை நன்கறிந்தான். வேகமாக நடந்தால் கூடிய விரைவில் அறைக்கு சென்று விடலாம் என தன் மனதை திடப்படுத்தி கொண்டு அவன் தன் புத்தகப்பையை சரி செய்தான். குளிர்ந்த ஏதோ ஒன்றை அவன் விரல்களின் மேல் உணர்ந்தான். ஹி 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 என்று மீண்டும் ஒரு விசித்திரமான ஒலி ஒலித்தது. அவன் மெதுவாக இடது பக்கம் திரும்பினான். ஆ என்று தலை தெறிக்க அலறினான். ஹி ஹி ஹி, வணக்கம் என்று ஒரு சிறிய வெள்ளை முகம் அவனை கண்டு மகிழ்ச்சியுடன் சிரித்தது. கடுகுகள் போல கண்கள், நீளமான மூக்கு, அதற்கு கைகள் இருந்தன. ஆனால் கால்களுக்கு பதிலாக ஒரு நீண்ட வாள் தொங்கியது. அது விக்ரமின் தோள்களில் மிகவும் வசதியாக அமர்ந்திருந்தது. அது வேறு யாருமில்லை, கதிரவன் கூறியது போல் விக்ரமாதித்தன் என்ற அரசரை சோதித்த அதே வேதாளம்தான். ஒரு கதை கேட்கிறாயா என்று வேதாளம் வினவியது. ஐயோ அம்மா என்று கண்களை மூடிக்கொண்டு தன் தலை தெறிக்க ஓடினான் விக்ரம். நான் மீண்டும் வந்துவிட்டேன் விக்ரம். உன்னை மீண்டும் காண பல நாள் காத்திருந்தேன். நீ இவ்வளவு வேகமாக ஓடினாலும் உன்னால் என்னிடமிருந்து தப்பிக்க இயலாது. உனக்கும் எனக்கும் பல 1000 வருட தொடர்பு உள்ளது. ஹி 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 என்று சிரித்துக்கொண்டே கூறியது வேதாளம். வேதாளம் கூறியதை விக்ரமால் நம்ப முடியவில்லை. என்னது, பல 1000-ஆ? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறினான். விக்ரம் பீதியில் பதறுவதைக் கண்டு வேதாளம் மகிழ்ந்தது. இந்த சிறிய வேதாளத்தை கண்டு இவ்வளவு அச்சமா?
பேரரசர் விக்ரமாதித்தன் வம்சத்தில் பிறந்தவன். சிறுவன் போல் கதறுவதைக் கண்டு என் மனம் குளிர்ச்சி அடைகிறது. ஒரு காலத்தில் நான் விக்ரமாதித்தனின் துணிச்சலைக் கண்டு வியந்து போனேன். ஆனால் அதே வம்சத்திலிருந்து வந்த நீ சரியான கோழை என்பதை புரிந்து கொண்டேன் என்று கேலி செய்தது வேதாளம். உடனே விக்ரம் ஓடுவதை நிறுத்தினான். விக்ரமாதித்தனுடைய வம்சமா? இல்லை, என்னை விட்டுவிடு, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கெஞ்சினான். 1000 வருடங்களுக்கு முன் இதே பாதை செடி கொடிகளிடையே அமர்ந்திருந்தது. அதோ என் புளியமரம். விக்ரமாதித்தன் இதே இடத்தில்தான் என்னை முதலில் சந்திக்க வந்தான். நான் அவனிடம் கூறிய கதைகள் இன்று வரை காலத்தில் நிலைத்திருக்கின்றன. நிச்சயம் உனக்கு தெரிந்திருக்குமே என்றது வேதாளம். அதற்கு விக்ரம், ஐயோ, அது வெறும் கற்பனை கதை என்று நினைத்தேனே. நீ நிஜமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றான். விக்ரம் தன் முட்டாள்தனத்தை எண்ணி வருந்தி செய்வதறியாமல் தவித்தான். வேதாளத்திற்கு இது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. உடனே அது அவன் மனதை படித்தது போல, நான் உன்னை விட்டு விலகிவிடவா என்று வேதாளம் கேட்க சற்றும் தாமதிக்காமல், தயவு செய்து கிளம்பு என்று கெஞ்சினான் விக்ரம். உடனே செல்வதா? சுவாரஸ்யமாகவே இருக்காது என்று வருத்தத்துடன் கூறியது. உனக்கு என்னதான் வேண்டும் என்று விக்ரம் கேட்டான். வேதாளம் உற்சாகமடைந்தது. ஒரு பதில், நான் கூறும் கதையை கேள். பிறகு நான் கேட்கும் கேள்விக்கு சரியான விடையை கூறு. நான் பறந்து சென்று விடுகிறேன். இல்லை என்றால் இங்கேயே இறந்து விடுவாய் என்று களிப்புடன் கூறியது. பீதியடைந்த விக்ரம், என்ன, இறந்து விடுவேனா? வேண்டாம் வேண்டாம், இப்பொழுது இறப்பதற்கு எனக்கு மனதில்லை. எது வேண்டுமானாலும் கேள், நான் விடையளிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தான். இந்த தருணத்திற்காகத்தான் வெகு காலம் காத்திருந்தேன். ஹி என்று கூறி வேதாளம் தன் கதையை கூற ஆரம்பித்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜேந்திரன் என்ற ஒரு பேரரசன் தன் ராஜ்யத்தையும் நாட்டு மக்களையும் ஆண்டு வந்தார். தன் நாட்டையும் மக்களையும் ஆழமாக நேசித்த அவர் தான் வயதாவதை உணர்ந்தார். கூடிய விரைவில் தன் ராஜ்யத்திற்கு ஒரு புதிய அரசன் தேவை என்பதை அவர் அறிந்தார். ராஜேந்திரனுக்கு 2 மகன்கள், சேரன் மற்றும் அமுதன். இளவரசர்கள் இருவரும் எல்லா விதத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள். சிறு வயதிலிருந்தே சிறந்த ஆசிரியர்களிடமிருந்தும் தலைச்சிறந்த கல்வி, போர்க்கலை முதலியவற்றை பயின்று சிறந்த இளவரசர்களாக திகழ்ந்தார்கள். தன் மகன்களில் ஒருவர்தான் அரசர் பட்டத்தை பெற வேண்டும் என்பதில் ராஜேந்திரன் உறுதியாக இருந்தார். ஆனால் யாரை தேர்ந்தெடுப்பது என்று அவருக்கு தெரியவில்லை. அரசவையினரும் நாட்டு மக்களும் 2ஆக பிரிந்திருந்தனர். ஒரு சிலர் சேரனை அமுதனை விட அதிகமாகவும், வேறு சிலர் அமுதனை சேரனை விட அதிகமாகவும் நேசித்தனர். இதன் காரணத்தால் தன் மக்களை ராஜேந்திரன் நம்ப தயாராக இல்லை. இந்த பிரச்சனைக்கு முடிவு காண தன் நெருங்கிய நண்பராக சபை மந்திரியை அணுகினார். சபை மந்திரியான குமரன் தனது புத்திசாலித்தனத்திற்கும் புத்தாக்கத்தன்மைக்கும் பெயர் போனவர். அரசின் மனக்குழப்பத்தை அறிந்த குமரன் உடனே தன் திட்டத்தை ராஜேந்திரனிடம் விளக்கினார். அடுத்த நாள் ராஜேந்திரன் கடுமையான கோபத்துடன் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அரசரின் கோபத்திற்கான காரணம் யாருக்கும் தெரியவில்லை. அனைவரும் செய்வதறியாமல் அமைதியாக இருந்தனர். திடீரென்று, குமரன் எங்கே? அவனை அழைத்து வாருங்கள் என்று கூச்சலிட்டார். சிறிது நேரத்தில் குமரன் அரசவைக்கு வந்தார். எப்பொழுதும் போல் இல்லாமல் இன்று குமரன் தாமதமாக வந்த காரணத்தினால் அனைவரும் குழம்பி போய் இருந்தனர். குமரா, நீ என் நெருங்கிய நண்பன். இத்தனை காலத்திற்கு என் கூடவே இருந்து ஒரு சிறந்த மந்திரியாக எனக்கும் இந்த ராஜ்யத்திற்கும் பல நன்மைகளை உருவாக்கியிருக்கிறாய். ஆனால் நீ செய்ததை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு மரண தண்டனை அளிக்கிறேன் என்றார் ராஜேந்திரன். அனைவரும் திகைத்து போனார்கள். நேற்று வரை நெருக்கமாக இருந்த அரசரும் மந்திரியும் எவ்வாறு இந்நிலைக்கு சென்றனர் என்பதை எவராலும் தீர்மானிக்க முடியவில்லை.
சிறு வயதிலிருந்து குமரனை போற்றிய இளவரசர்கள் உடனே அரசரின் கட்டளைக்கான காரணத்தை கண்டறிய முயற்சித்தனர். ஆனால் ராஜேந்திரன் தன் முடிவில் உறுதியாக இருந்தார். குமரனுக்கு உதவி புரிய முயற்சிக்கும் என் இளவரசர்களுக்கு நான் ஒரு வாய்ப்பளிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரே வாய்ப்பு. குமரன் நான் கூறும் வரை ஒன்றும் சொல்லக்கூடாது. சேரன், அமுதன், உங்கள் நல்ல உள்ளங்களை நான் பாராட்டுகிறேன். ஆதலால் குமரனிடம் நீங்கள் ஒரு வாக்கியத்தை கூறுங்கள். அந்த கூற்று உண்மையென கருதப்பட்டால் குமரனை தூக்கில் ஏற்றுவேன். அந்த கூற்று பொய்யென கருதப்பட்டால் குமரனை நஞ்சு கொடுத்து தண்டனையை நிறைவேற்றுவேன். குமரனை மரணத்திலிருந்து காப்பாற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரே வாய்ப்பு மட்டுமேதான் என்று ராஜேந்திரன் அறிவித்தார். இந்த நாடகம் இளவரசர்கள் இருவரையும் சோதிப்பதற்கு என்பது எவருக்கும் தெரியாது. அரசவையில் இருந்த அனைவரும் குழப்பத்திற்கு ஆளானார்கள். குமரன் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை அனைவரும் நம்பத் தொடங்கினார்கள். சேரன் சொல்வதறியாது சிலை போல் நின்றான். தன் தந்தையின் கடுமையான கோபத்திற்கும் காரணமிருக்கும் என்றும் குமரனை காப்பாற்ற முடியாது என்பதையும் ஒப்புக்கொண்டான். தலை குனிந்து நின்ற சேரன், என்னை மன்னித்து விடுங்கள் மந்திரியாரே என்றான். ஆனால் சிறுவயதிலிருந்து குமரனின் திட்டங்களை உன்னிப்பாக கவனித்த அமுதன் ஏதோ சதி நடந்துள்ளது என்பதை உணர்ந்தான். தந்தையே, இதோ என் கூற்று என்று ஆரம்பித்தான் அமுதன். பிறகு குமரன் உயிர் பிழைக்க அமுதனின் அரசர் பட்டம் வழங்கப்பட்டது. சொல்லு விக்ரம். ஹி 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 ஹி. அமுதனின் கூற்று என்னவாக இருந்திருக்கும் என்றது வேதாளம். விக்ரம் விடை தெரியாமல் மரண பயத்தில் வேதாளத்தை சுமந்து கொண்டு நடந்து சென்றான். விக்ரமை காப்பாற்றுங்கள் மக்களே